என்னடா இங்கேருந்து தலையை காணோம். செம்மையாக இருக்குல்ல வியூ. எங்கள் என் டிஎஃப்டி டிஸ்பிளே பார்த்தீங்களா எங்கே இருக்குன்னு. ஸோ ஹாய், திஸ் இஸ் கிங் ஆஃப் மீ. ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே கிளம்பிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 390 ஹேண்ட் பேரை சேஞ்ச் பண்ண போகிறோம் கிங் ஆஃப். ஸோ நிறைய நாளாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஆசையாக இருந்துச்சுங்க, இது சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 390 ஹேண்ட் பேரை சேஞ்ச் பண்ண போகிறோங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியே பெண்டாக இருக்கும். ஸோ அது டியூக்குக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நம்ம பட்டுக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண போகிறோங்க. ஸோ செம்ம கெத்தாக இருக்க போகுது. ஸோ இதைத்தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஒரு மாதிரியே பெண்ட் அது இப்படி இருக்குங்க. ஸோ இதை நான் எங்கே வாங்கினேன், எப்படி வாங்கினேன், எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் போன விளாக்ல எல்லாமே சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க இப்போ அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை எப்படா மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க எல்லாருக்குமே இந்த விளாக் பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான ஒரு விளாக்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே கடைசி வரைக்கும் பாருங்கள், இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ செம்ம ஜாலியாக இருக்குது. ஓகேங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல் ஆளப்பட்டுக்கோங்க. சரி வாங்க அப்படியே நம்ம மாற்ற விளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ ஃபைனலி நம்ம பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப்புக்கு முன்னாடி வந்தாச்சுங்க. ஸோ ஏன்டா இன்னுமே மாற்ற கிடையாது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆச்சுங்க. ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு முடிச்சுட்டு அவங்களும் வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜம்முன்னு நம்ம பட்டுக்குட்டிக்கு போயிட்டு ஹேண்ட் பேர் சேஞ்ச் பண்ணிடலாங்க. ஸோ நிறைய நாள் ஆசைப்பட்டுட்டே இருந்தேங்க இது சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு. இதை பார்த்தீங்கன்னா நம்ம கழட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா 390 ஹேண்ட் பேர் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அது ஒரு மாதிரியே லைட்டாக பெண்டாக இருக்குங்க, அது செம்ம கெத்தாக இருக்கும் டியூக்குக்கு. அது பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் கிங் ஆஃப். ஸோ ஓகேங்க, கொஞ்சம் நேரம் அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்த பிறகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் விளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ நம்ம இதை சேஞ்ச் பண்ண போகிறோங்க. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் நம்மளுடைய ஹேண்ட் பேர். அப்படியே இதை ஜம்முன்னு சேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ இதை இங்கே இப்படி தான் வைக்கணுமா? இல்லை இப்படி வைக்கணும். என்னடா ஒன்றுமே வர மாட்டேங்குது. ஆனால் இந்த லைட்டாக கொஞ்சம் மேலே தூக்குற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த ஆங்கிளில் இருக்கு. சரிங்களா? राहुल आठ का टी लेके आना. आपको பெருசா நம்ம ஹோல்ஸ் போட தேவையில்லை. ஸோ என்எஸ்க்கு கூட இந்த மாதிரி ஹேண்ட் பேக் சேஞ்ச் பண்ணுற வீடியோ இருந்தால் கிங்காக போய் கமெண்ட் பண்ணுங்கள், நான் போட்டு விட்டுறேங்க. ஆனால் அதை கூட நீங்கள் தான் சேஞ்ச் பண்ணுங்க. ஆனால் என்ன கொஞ்சம் விளாக்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. ஹோல்ஸ் எல்லாம் போடவே வேணாங்க, அப்படியே ஜம்முன்னு நம்ம மாற்றிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸோ நானும் ஹோல்ஸ் போகணும்னு நினச்சி பயந்துட்டே இருந்தேன். ஆமாம்மா, நான் சேமாக இருக்குங்க பார்த்தீங்களா? இங்கே ஒரு ஹோல் இருக்குது, இங்கே ஒரு ஹோல் இருக்குது. ஸோ சேமாக தானே இருக்குது. நம்ம அதை செக் பண்ணோம்னா எல்லாமே தெரிஞ்சிடும். அது கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றி பண்ணிக்கலாம். டிஸ்பிளே இல்லாமல் எப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கலாமா? இது டிஸ்பிளே வைக்காமல் ஓட்டிகிட்டு இருக்கலாமா? ஸ்டண்ட் பைக் மாதிரி இருக்குல்ல. நீங்க ஹிந்தி எல்லாமா நான் பேசுவீங்க? ஓ, என்னடா இங்கேருந்து தலையை காணோம். ஆனால் நான் சொல்கிறேன், அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும்னு நான் சொல்கிறேன். சரிங்களா பையா? இதரவோ ஓ, உங்களுக்கு வேலை இருக்கா? யூ ஹாவ் ஒர்க்? திஸ் டேக் திஸ் 1 minute. ஓகே. நான் அப்படியே நான் சொல்கிறேன், அப்படியே நீ கொஞ்சம் தூக்குங்க. சரிங்களா? அப்படிங்களா? சரி. ஏன்னா லைட்டாக அப்படி பெண்டாக இருக்கும், நீங்கள் பார்த்துருக்கீங்களே. ஸோ டியூக்குக்கெல்லாம் அந்த மாதிரி தானே நல்லாயிருக்கும். ஸோ நானுமே அதை பேஸ் பண்ணி தானே வாங்கினேன். செம்ம அழகாக இருக்குங்க. அப்படியே ஃபுல்லாக மாற்றிக்கிட்டு இருக்கேன். செம்ம சூப்பராக இருக்குது. ஏற்கனவே பட்டுட்டு போல இருக்கு.
இந்த டிஸ்பிளே இல்லாமல் பார்க்குறதுக்கு அப்படியே ஸ்டன் பைக் மாதிரியே இருக்குண்ணா. எங்கள் டிஎஃப்டி டிஸ்பிளே பார்த்தீங்களா எங்கே இருக்குன்னு ஆசையாக வாங்கியிருக்கேன். அது இப்போ இங்கே ஃபிட் பண்ணிடலாங்க. இருங்க இருங்க அது லைட்டாக பெண்ட் பண்ணணும். அது இந்த மாதிரி இருக்கணும். மாப்பிள்ள பிளாக் கலர் போட்டது நல்லா இருக்குல்ல. ஃபஸ்ட்டு எனக்கு இது மட்டும்தாங்க உறுத்திக்கிட்டு இருக்கும். ஸோ இது கூட பிளாக்காக மாற்றியாச்சு. அது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆமாம் அது எங்கடா? இங்கே இருக்கா? ஸோ நம்மளுடைய பழைய பென் பைப் சாரி நம்ம ஹேண்ட் பேருங்க இதை மாற்றியாச்சு. ஃபைனலாக இப்படி இருக்குது. இந்த கலர் எனக்கு அவ்வளோ பிடிக்கலைங்க. ஸோ அதனால் இதை சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ நம்ம எப்படி ஹேண்ட் பேக் சேஞ்ச் பண்ண போகிறோம்னா லைட்டாக பெண்டாக இருக்குங்க. ஸோ டியூக்குக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு மாதிரி பெண்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் நம்ம பட்டுக்குட்டிக்கு. பேசாமல் டிஎஃப்டி டிஸ்பிளே இல்லாமல் இப்படியே வச்சுக்கலாமா? நல்லா இருக்குல்லண்ணா. ஆனால் நிஜமாலே நல்லாயிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மாதிரியா இது மட்டும் கண்ணுக்கு உறுத்திக்கிட்டே இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கலர் எங்கடா அது அங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அந்த கலர் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. செம்மையாக இருக்குல்ல பிளாக், ஃபுல் பிளாக். வா இனிமேல் நம்ம வியூ செம்ம கெத்தாக இருக்கும். கிங் ஆஃப் செம்ம சூப்பராக இருக்குல்ல. எல்லாமே அப்டேட் பண்ணுறோம். ஸோ இது கூட 390 மாதிரி மாற்றிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேண்ணா. அதை கூட நான் கொண்டு வந்தேன். அது நீங்கள் தான் மாற்றி தரணும்ண்ணா. சரிங்களா? 390 மாதிரி மாற்றிக்கிட்டோன்னா ஆர்ட்ஸ் புக்கில் 200 இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளை திருட்டு பைக்குன்னு சொல்லிடுவாங்களோ. என்னண்ணா? ஓகே 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 இதோ காட்டுறேண்ணா. எந்த பொசிஷன் வேணும்னு பார்த்து நான் உட்காந்து காட்டுறேன். எப்படி வேணுமா? இதோ லைட்டாக கொஞ்சம் பெண்டாக வேணுமா? கொஞ்சம் தள்ளுங்க. இது இப்படி தான்டா லைட்டாக. ஓகே ஓகே தானே? ஆமாடா ஆமாடா ஆமாடா. ஓகே இதே அளவு ஓகேவாடா? ஆமாடா எக்ஸாக்ட்லி இதே பொசிஷன். வாவ் இந்த பொசிஷனே நல்லா இருக்குடா. அப்புறம் தெரியுதாடா? வாவ் சூப்பர்ண்ணா. பர்ஃபெக்ட். செம்மையாக இருக்குல்ல வியூ. அட்டா 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 வெறிங்க. ஓகேவாடா? கொஞ்சம் கொஞ்சம் இருங்க மாப்பிள்ள. பாடுறா எப்படி வேணும்? கொஞ்சம் இருங்கண்ணா. இப்படி ஓகேவா? எனக்கு இந்த இது புடி உட்காந்து பாடுற உனக்கு அது ஸ்ட்ரைட்டாக வேணும்ண்ணா. சரி ஓகே இப்படியே இருக்கட்டுமா? இப்படியே இருக்கட்டுமா? அது நார்மலு. ஆமாண்ணா இது நார்மல் தான். சரி ஓகே இப்படியே எனக்கு வச்சுருங்க. ஸோ நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருந்திருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியர் பண்ணியிருப்பேன். நிறைய பேருக்கு இன்னுமே டவுட்டாக இருந்திருக்குங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டியூக்கு ஹேண்ட் பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பெண்டாக இருக்கும். அதை எப்படி திரும்ப நான் பண்ணணுன்னு இப்போ காமிக்கிறேன் இருங்க. ஸோ இந்த ஹேண்ட் பேர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரெண்டு நெட்டை லூஸ் பண்ணிட்டு இதை கொஞ்சம் முன்னாடி தள்ளிங்கன்னா போதுங்க. ஒரு மாதிரி இந்த மாதிரி பெண்ட் ஆகிடும். ஸோ அது நல்லா கெத்தாக இருக்குங்க. ஸோ வேணும்னா நீங்களே அதை லூஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் தள்ளிங்கனாவே போதும். அது ஒரு மாதிரி பெண்டாக இருக்கும். அது ரொம்ப கெத்தாக இருக்குங்க. செம்ம சூப்பராக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா அப்படி தான் பண்ணியிருக்கேங்க. ஸோ ஃபைனலாக கிங் ஆஃப் நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணி முடிச்சாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பே பண்ணிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதாங்க. ஸோ வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் கிங் ஆஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களாங்க இது இப்படி இருக்குங்களா? வா அவ்வளோதாங்க. எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம போயிட்டு பில் பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க. சரி ஓகேங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு முடிச்சு அதுக்கப்புறம் எல்லாம் கண்டினியூ பண்ணுறேங்க. அட்லாஸ்ட் கிங் ஆஃப் நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிச்சாச்சுங்க. நம்ம ஹேண்ட் பேர் வாங்கி அதை பார்த்தீங்கன்னா சேஞ்சும் பண்ணி முடிச்சாச்சு. பைக் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பின்னாடி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு மாதிரி வி ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நிறைய பசங்க பார்த்தீங்கன்னா டியூக்கை இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஓட்டிகிட்டே போயிட்டு இருப்பாங்க. நானும் நினச்சிட்டே இருப்பேன் இந்த மாதிரி மாற்றணும்னு சொல்லிட்டு. ஸோ அட் லாஸ்ட் நம்ம மாற்றியாச்சுங்க. வண்டியோட லுக்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க கிங் ஆஃப். ஸோ
நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே அதை கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா நான் எல்லாமே கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கே புரிஞ்சிருங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மாதிரியே பெண்டாக வேணும்னா ஒன்றும் இல்லைங்க. இதோ இந்த நெட்டை மட்டும் கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு இது கொஞ்சம் தள்ளிங்கன்னா போதும், ஒரு மாதிரியே பெண்டாக இப்படி ஃபீல் ஆகிடுங்க. ஒரு மாதிரி இந்த மாதிரி இருக்கும், அது நல்லா இருக்குங்க பிடிக்கவே. ஸோ இதை மட்டும் நீங்கள் லூஸ் பண்ணிட்டு இதை தள்ளிங்கனாவே போதும், அந்த மாதிரி மாறிடுங்க நம்ம பைக்கு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் பிடிக்கல ஒரே காரணம், அதனால தாங்க நான் பிளாக் கலர் 390 ஹேண்ட் பேர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்க, இந்த விளாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. இதோட இந்த விளாக் எண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல் பண்ணி ஆள் போட்டுக்கோங்க. ஓகே பாய் கிங் ஆஃப். ஹெல்மெட் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வண்டி ஆகிடுங்க. ஓகே பாய் கிங் ஆஃப்.